கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து ஒரு மாதம் ஆன நிலையில் தற்போதுதான் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த தொடர்பாக விடியா அரசு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியுள்ளது. பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவசர கதியில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பொதுமக்கள் பண்டிகை காலங்களிலும் சரி, அன்றாட நாட்களிலும் சரி பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். பேருந்திற்காக கோயம்பேடு செல்வதா அல்லது கிளாம்பாக்கம் வருவதா என மக்கள் தற்போது வரை பல்வேறு குழப்பத்தில் உள்ளனர். இந்த நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அலுவலக கூட்டரங்கில் விடியா அரசின் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் சென்னை பெருநகர வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு கொடுமை என்னவென்றால், திறக்கப்பட்டு ஒரு மாதம் ஆன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துவது தற்போது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு திட்டத்தை கூட முழுமையாக சரிவர செயல்படுத்த முடியாத விடியா அரசு கொள்ளையடிப்பதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்திருப்பதாகவும், மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் கோபாலபுரம் கஜானாவை நிரப்புவதே திமுகவின் நோக்கம் எனவும் மக்கள் கடுமையாக சாடியுள்ளனர்.